ராவோட ஸ்டார்டிங்லேயே பேக் ஸ்டேஜ்லேருந்து ஜே யூஸோ இன்னைக்கு வராருன்ற மாதிரி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஃபின்பாலரும் ஜேடியும் வராங்க. ஃபின்பாலருக்கு ஒரு மேட்ச் இருக்குது, குவாலிஃபிகேஷன் மேட்ச் மணி இந்த பேங்க் அப்படின்னு காமிப்பாங்க. அதுக்கப்புறம் செத் ரோலின்ஸ் தான் இந்த இடத்த தொடங்கி வைப்பார் ராவை. செத் ரோலின்ஸ், பால் ஹியூமன், அதுக்கப்புறம் பேரன் பேக்கர், அதுக்கப்புறம் பிரசன் ரீட், இவங்க எல்லாருமே வருவாங்க. பால் ஹியூமன் ஒவ்வொருத்தவராக இன்ட்ரடியூஸ் பண்ணுவார், இவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லிட்டு பேரன் பேக்கரை பற்றி பேசுவார். அதுக்கப்புறம் வந்து பிரசன் ரீடை வந்து அந்த தன்னோட டீமில் ஜாயின் பண்ணதை பற்றி பேசுவார். பிரசன் ரீடு எப்படிப்பட்டவர், ரெசில்மேனியாவில் எப்படிலாம் வர வேண்டியவர், பிரசன் ரீடு யார் கூடலாம் கம்பீட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பெரிய பட்டியலே காமிப்பாங்க. அந்த இடத்துல பிரசன் ரீடை புகழ்ந்து பேசிக்கிட்டே இருப்பாரு பால் ஹியூமன். அதுக்கப்புறம் வந்து செத் ரோலின்ஸ் மைக்கை வாங்கி பேச ஆரம்பிப்பார். செத் ரோலின்ஸ் மைக்கை வாங்கி பேச ஆரம்பித்தோடனே அவரு தன்னோட பங்குக்கு தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத சொல்லுவார். நான் இன்னைக்கு நடக்க போகிற குவாலிஃபிகேஷன் மேட்ச்சில் ஜெயிச்சு மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸை வின் பண்ணி நான் சக்ஸஸ்ஃபுல்லாக மீண்டும் கேஷ் இன் பண்ணி நான் அடுத்து வேர்ல்டு ஹெவி சாம்பியனாக ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங் கொடுப்பாரு. அவர் வந்து சாம்பியன்ஷிப் பயணத்தை நோக்கி நகர்றதை பற்றி செத் ரோலின்ஸ் பேசுவார். செத் ரோலின்ஸ் இதோட மணி இந்த பேங்க் குவாலிஃபிகேஷனில் இன்னைக்கு மேட்ச் இருக்கிறத பற்றி தான் பேசியிருப்பாரு. ஏற்கனவே அவர் ஒரு முறை வந்து மணி இந்த பேங்க் குவாலிஃபிகேஷனை வின் பண்ணி சக்ஸஸாக கேஷ் இன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் மணி இந்த பேங்க் குவாலிஃபிகேஷன் மேட்சுக்காக பென்டா வருவார். அதுக்கப்புறம் சாட் கேபிள், அதுக்கப்புறம் வந்து பென்டா, சாட் கேபிள், இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்கும். இந்த சாட் கேபிள் டிராகன் லீ இவங்க 3 பேருக்கு நடக்கும். இந்த சாட் கேபிளுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஏல ஒரு மேட்ச் இருக்குது. அதுக்காக அந்த ரெஸ்லர், ஆப்போனன்ட் ரெஸ்லர் வந்து இருப்பார். அவரும் ஆடியன்ஸ் சைடு உட்காந்துருப்பார். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பென்டா, சாட் கேபிள், அதுக்கப்புறம் டிராகன் லீ 3 பேரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து சாட் கேபிள் ஜெயிக்க போகிற நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த ட்ரிபிள் ஏ லுச்சா ரெஸ்லர் வந்து சாட் கேபிளை தள்ளி விட்டுருவார். அது மூலமாக சாட் கேபிள் அடி வாங்கிடுவார். அதுக்கப்புறம் வந்து இதை பயன்படுத்தி டிராகன் லீ வந்து தன்னோட ஸ்டாம்பை போடுவார். அதுக்கப்புறம் அவரையும் அதுலேருந்து எஸ்கேப் ஆகிடு. அதுக்கப்புறம் வந்து அவரை தள்ளி விட்டு பென்டாவை வந்து சாட் கேபிளை பிடிச்சி தன்னோட ஃபினிஷரை போட்டு முடிச்சு வின் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ராக்ஸ்னி வந்து இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப்பை டாமினிக்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் குக்கீஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டு கடுப்பாயிடுவாங்க லிவ் மோர்கன் ரிட்டர்ன் வந்திருப்பாங்க. ரிட்டர்ன் வந்து கடுப்பாயிருப்பாங்க, என்ன நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி ஷாக்காக இருப்பாங்க. அப்படியே வந்து நல்லவன் மாதிரி டாமினிக் மிஸ்ட்ரியோவை காமிக்கிறதுக்காக வேஷம் போடுவாங்க. டாமினிக் மிஸ்ட்ரியோ யாரெல்லாம் கிடைக்கிறான்றதை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. புது ஆளாக கிடைக்கிறத தான் தேடிக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஜட்ஜ்மெண்ட் டேயில் வந்து ஒரு புதுசாக ஒரு கான்ட்ரவர்சி உருவாகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, அடுத்ததான் ரூசே வருவார். ரூசே வந்து மேட்ச் விளையாடுவார். ரூசே வந்து ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ண மேட்ச் தான், அரிக்டோஸா கூட விளையாடுவார். இந்த மேட்ச்சில் வந்து அவரை போட்டு சப்மிஷன் போட்டு லாக் பண்ணுவார், பயங்கரமாக லாக் பண்ணுவார். உடனே டேப் தட்டினாலும் விடாமல் லாக் பண்ணிக்கிட்டே இருப்பார். ரூசே வந்து விடவே மாட்டார். அதுக்கப்புறம் வந்து அரிக்டோஸாவை காப்பாற்ற சேமஸ் வருவார். சேமஸும் ரூசேவும் ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திச்சிக்கிட்டு இருப்பாங்க. பயங்கரமான ஃபீடாக இருந்துச்சு. பயங்கரமான ஒரு பெரிய மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஒரு பயங்கரமான 2 பேரும் முறைச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா 2 பேரும் பவரான இருந்ததுனால அந்த ஃபீல்டு இருக்க போது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நியூ டே வர்சஸ் அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கன் மேட் டீம் வர்சஸ் வைக்கிங் ரேட்ஸ், இவங்க 3 டீமுக்கும் வந்து டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அமெரிக்கன் மேட் டீமை வந்து நல்லவங்க நியூ டே வந்து செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. 2 டீமும் ஒன்றா இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. நியூ டே நம்ப வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கடைசியில் ரோல் பின் பண்ணி அமெரிக்கன் மேட் டீமே வின் பண்ணிவிட்டு நியூ டே போயிடுவாங்க. இந்த மேட்ச் நியூ டே வந்து ஜெயிச்சது ஷாக்கிங்காக இருந்துச்சு. அப்படியே அவங்களுக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. அமெரிக்கன் மேட் டீம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க, என்னடா நம்மளை நம்ப வச்சு ஏமாற்றிட்டாங்கன்ற மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்து கைரேஷனும் யூஸ்கை நிற்பாங்க. இந்த இடத்துல வந்து லிவ் மோர்கனும் ரெக்கி ராண்ட்ரிக்கிலும் வருவாங்க. லிவ் மோர்கனும் ரெக்கி ராண்ட்ரிக்கிலும் பேக் ஸ்டேஜ்லேருந்து வந்துட்டதுக்கப்புறம் இங்கே மெயினில் பார்த்தீங்கன்னா ஜே யூசோ வருவார். ஜே யூசோ வந்து அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத பேசுவார். ஜே யூசோ வந்து மணி இந்த பேங்க்கில் அவருக்கான மேட்சஸ் இருக்குது, அதை பற்றி பேசுவார். அதுக்கப்புறம் அவர் பேச ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துலேயே என்ன நடக்குதுன்னா கந்தர் வந்துடுவார். கந்தர் வந்து அவர் பேசுவார். ஜே யூசோவுக்கு வாழ்த்து தெரிவிப்பார், நீ வந்து சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணியிருக்கிற, அதுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி உனக்கும் எனக்கும் மேட்ச் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பார். அதுக்கப்புறம் ஜே யூசோ ஒரு இடத்துல நிற்காமே நடந்து பேசிக்கிட்டே இருப்பார். நான் என்னோட ஃபேமிலிக்காக நான் இந்த சாம்பியன்ஷிப்பை ஜெயித்தேன், இந்த சாம்பியன்ஷிப் உனக்கு மேட்ச் வேணுமா ஆன்ட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பார். அந்த இடத்துல அவர் என்ன சொல்லுவார்னு கேட்டிங்கன்னா, இந்த சாம்பியன்ஷிப் மேட்ச்சே கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுதுன்ற மாதிரி ஓரளவுக்கு இவங்களுக்குள்ள ஃபீல்டில் கன்ஃபார்ம் ஆகிடும். அடுத்ததாக இவங்களுக்குள்ள என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா இந்த மேட்சை தான் மணி இந்த பேங்க்கில் வச்சுருக்கணும். ஆனால் மணி இந்த பேங்க்கில் இந்த மேட்சை வைக்காமல் வேறு டாக்டிவ் மேட்சஸை போட வேண்டிய சூழ்நிலை மாற்றப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா, கேரேஷன்
வர்சஸ் லிவ் மோர்கன் இவங்க 2 பேருக்கும் மணி இன் த பேங்க் குவாலிஃபிகேஷன் மேட்ச் நடக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இந்த மேட்ச்சில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்தில் வந்து கேரேஷ் ஜெயிக்க போகிற நேரத்தில் ரெக்கல் உள்ள இன்டர்ஃபியர் ஆகி மேட்சை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ராக்ஸ்னி வந்துடுவாங்க. ராக்ஸ்னி வந்து ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்சை சொதப்பி விட்ட மாதிரி காமிப்பாங்க. கடைசியில் இந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா, கேரேஷன் வின் பண்ணிவிடுவாங்க. ரெக்கிலும் லிவ் மோர்கனும் ஒரு பக்கத்தில் சோகத்தோட இருப்பாங்க. ராக்ஸ்னி வந்து கன்ஃபியூஸ் ஆகி நிற்பாங்க என்ன செஞ்சதுன்னு தெரியாமல். அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் சாட் கேபிள் அந்த ட்ரிபிள் ஏ ரெஸ்லர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா அவருக்கும் சாட் கேபிளுக்கும் மேட்ச் இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு மோர் காம்படிஷன் வேணும், இப்போயே வேணுன்ற மாதிரி கேட்பார். அந்த இடத்துல வந்து ஏஜே ஸ்டைல்ஸ் சாட் கேபிளுக்கு ஒரு நாக் அவுட் பஞ்ச் வச்சு விடுவார். அந்த வச்சோடனே சாட் கேபிள் கீழே விழுந்துருவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட் டேயில் கலவரம் நடக்கும். ராக்ஸ்னிக்கும் லிவ் மோர்கனுக்கும் ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கும். ஃபின் பாலர் இதெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, நான் இப்போ என்னோட மேட்ச்க்காக போகிறன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, லயரா வருவாங்க. லயரா வந்து பேச ஆரம்பிப்பாங்க. லயரா வந்து எதை பற்றி பேசுவாங்க கேட்டிங்கன்னா, பிக்கி லிஞ்சை பற்றி தான் பேசுவாங்க. பிக்கி லிஞ்சை தோக்கடிச்சதை பற்றி பேசுவாங்க. பிக்கி லிஞ்சை பற்றி பேசணும். பிக்கி லிஞ்சு வருவாங்க. லாயராவும் பிக்கி லிஞ்சுக்கு ஒரு கான்ட்ரவர்சி போவோம். நான் உன்னை ஜெயிச்சு கையை தூக்கலைன்னா நீ இந்த இடத்துல நிற்க முடியாது, நான் தான் உன்னை வளர்த்து விட்டான் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்களுக்குள்ளே ஒரு கான்ட்ரவர்சி உருவாகும். இவங்களுக்குள்ளேயே ஒரு மணி இந்த பேங்க் பேப்பர் வியூவில் ஒரு மேட்சஸ் வச்சுருக்காங்க. இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் திருப்பியும் இந்த மேட்சை வச்சுருக்காங்க. இது எப்படி நடக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்தபடியாக என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அடுத்தது தான் நம்ம வந்து மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்துட்டோம். மெயின் ஈவெண்ட்டில் செமிசைன் வர செமிசைனு கேரியன் கிரஸ் ஒரு மாதிரி என்கரேஜ் பண்ணி அனுப்புகிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஃபின் பாலர் வர்றாரு. அதுக்கப்புறம் வந்து செத் ரோலின்ஸ் இவங்க 3 பேர் வராங்க. 3 பேருக்கும் மணி இந்த பேங்க் குவாலிஃபிகேஷன் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து 3 பேருமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் வந்து செத் ரோலின்ஸ் ஸ்டாம்ப் போடுறதுக்கு எஸ்கேப் ஆகி தண்டர் பாம் போட முயற்சி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் செமிசைன் தண்டர் பாம்பில் எஸ்கேப் ஆகி செத் ரோலின்ஸ் ஸ்டாம்ப் போடுறாரு. அதுலேருந்து எஸ்கேப் ஆகி செமிசைன் தண்டர் பாம்பை கனெக்ட் பண்ணி விட்டுறாரு. செமிசைனோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் இந்த மேட்ச்சில் வந்து ஃபின் பாலர் ஸ்டாம்ப் போடுவார். அதுலேருந்து எஸ்கேப் ஆகிடுவார் செத் ரோலின்ஸ். அதுக்கப்புறம் செத் ரோலின்ஸ் ஃபின் பாலருக்கு ஸ்டாம்ப் போடுவார். அந்த ஸ்டாம்ப் போட்ட திரும்ப காட்டிலுமே ஹெல்வாக்கிக்கு செத் ரோலின்ஸ் கனெக்ட் பண்ணிடுவார். செமிசைன் கனெக்ட் பண்ணிட்டு பின் பண்ணுவார். பின் பண்ணோடனே ரெஃபரி 2 கவுண்ட் அடிச்சோடனே 3வது கவுண்ட் அடிக்க போகிற நேரத்தில் செத் ரோலின்ஸ் டீம் மெம்பர்ஸான பிரசன்ட்ரிடும் பேரன் பெக்கரும் வந்து செமிசைன் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. செமிசைனுக்கு ஹெல்ப் பண்ணும் விதமாக ஜேயுஸோ அங்கேருந்து வந்து பாஞ்சி வந்து பிரசன்ட்ரிடும் பேரன் பெக்கரையும் அட்டாக் பண்ணுவார். அதுக்கப்புறம் அவரையும் அடிச்சு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மேட்ச்சில் வந்து செத் ரோலின்ஸுக்கு எகெயின்ஸ்டாக டாமினிக் மிஸ்டீரியோ ஒருவர். டாமினிக் மிஸ்டீரியோ வந்து ஃபின் பாலருக்கு ஹெல்ப் பண்ணுற பேரில் ஸ்டீல் சேரை உள்ள தள்ளுவார். அந்த ஸ்டீல் சேரை உள்ள தள்ளிட்டு ஃபின் பாலரை எடுக்க சொல்லுவார். ஃபின் பாலர் எடுக்க போகிற நேரத்தில் செத் ரோலின்ஸ் தன்னோட ஸ்டாம் ஃபினிஷர் ஸ்டீல் சேர்லேயே வச்சு ஃபின் பாலர் கனெக்ட் பண்ணி விடுவார். கனெக்ட் பண்ணி பின் பண்ணி வின் பண்ணிடுவார். வின் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, சிஎம் பங்கோட மியூசிக் வரும். சிஎம் பங்கோட மியூசிக் வந்த உடனே என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல வந்து பிரசன்ட்ரிடும் பேரன் பேக்கரும் வந்து சிஎம் பங்கை தேடி போவாங்க. அந்த இடத்துல தேடி போனோடனே அந்த இடத்துல என்ட்ரன்ஸ் கிட்ட நோக்கி ஓடுவாங்க. ஆனால் பின்னாடியே வந்து சிஎம் பங்கு வந்து செத் ரோலின்ஸ்க்கு ஜிடிஎஸ் மூவை கனெக்ட் பண்ணி விட்டுட்டு ஓடிடுவார். அவர் அடிக்க வருவாங்க. அதுக்கப்புறம் அவர் எஸ்கேப் ஆகி ஓடிடுவார். இதுதான் எஸ்கேப் ஆகி ஓடி ஆடியன்ஸ் சைடில் நின்று செலிப்ரேஷன் போடுவார். இதுதான் இந்த ராவல் நடந்துச்சு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.